ஹாய் நம்பர்களே, நீங்கள் சோமாக இருந்தால் நாங்கள் சோமாக இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன காணொலி இன்றைக்கு எடுக்க போகிறோம்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அப்போ என்னப்பா செய்ய போகிறோம் இன்றைக்கு? கண்ணா லட்டு தின்ன ஆசையா பண்ணா லட்டு செய்ய போகிறோம். லட்டு மேக் பண்ண போகிறோம். இன்றைக்கு நாங்கள் லட்டு செய்ய போகிறோம். நாங்கள் லட்டு மாதிரி இன்றைக்கு உருள போகிறோம். பாருங்க எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணும். செம்மையான டயர்ட் ஒர்க்கால வந்து அது லட்டு வித்தியாசமான அதுவும் இன்றைக்கு செய்யணும் முடிவெடுத்து செய்ய போகிறோம். ஒரு ஃப்ளேவர் போய் கொண்டிருக்கு, அந்த ஃப்ளேவர் செய்ய போகிறோம். அதை நான் காட்டுறோம். அது மோஸ்ட்லி அப்பாவுக்கு பிடிச்ச ஃப்ளேவர். அப்பாண்ட ஒன்று ஐடியா அது. மோஸ்ட்லி அப்பா தான் விரும்பினவர். அது அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம் மட்டும் பார்த்துறாங்க. வாங்க செய்து அசத்த போகிறோம். நீங்களும் சேர்ந்து லட்டு பிடிக்க வரணும் என்று சொல்ல ரெண்டா அப்பா நானும் காணாது. நீங்களும் சேர்ந்து ஹாப்பியாக பிடிக்கணும். சரியா? சரி வாங்க போகலாம். அவங்க சேர்ந்து போய் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம், என்னென்ன போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். சரியா? பாருங்கோ இப்படி வந்துட்டோம். என்னண்டு லட்டுக்கு தேவையானது என்னது பாருங்கோ. அப்பா இது காஜுவும் வச்சுக்கிறோம். அது சுட்ட காஜு. ஆனால் மெயின் இது பிச்சாச்சை போடும். லட்டுக்கு செம்மையாக இருக்கும். அது அன்சால்ட் ரோஸ்ட் பண்ண பிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் காலம் பிஸ்தாச்சோ தான் போகுது. பிஸ்தாச்சோ சாக்லேட், துபாய் சாக்லேட், அதான் கிரேசியாக போகுது. லட்டில் பிஸ்தாச்சோ போட்டால் அப்படி இருக்கும். அது ரோஸ்ட் பண்ணி போட்டால் அதுவும் மோஸ்ட்லி அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு கப் எடுத்து அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எவ்வளோ நாங்கள் லட்டு செய்ய போகிறோம். நாங்கள் எங்களுக்கு தேவையானது செய்ய போகிறோம். எவ்வளோ? நாங்கள் இந்த ஒரு கப்பில் 3 கப் அளவு ரைவ் எடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் அரை கப் பிஸ்தாச்சோ போட போகிறோம். நாங்கள் மோஸ்ட்லி மோர் போட்டால் மோர் ஜம்மியாக இருக்கும். பாருங்க இங்கே பாருங்க. அதையும் அரை கப் அளவு என்ன. இதை நாங்கள் இது சால்ட் கடையில் வாங்கினா சால்ட் இல்லாத வாங்குவோம். சால்ட் இல்லாத நல்லது. அப்போ தான் நல்லா இருக்கும். ரோஸ்ட் பண்ணது வட்டி கொஞ்சம் வட்டி போட்டால் நல்லா இருக்கும். பாதியாக பட்ட போகிறோம். மற்றது கஜுவும் கட் பண்ணி பாதியாக கட் பண்ண போகிறோம். கஜுவா முந்திரி என்ன சொல்கிறது? முந்திரி பருப்பு. முந்திரி பருப்புன்னு சொல்கிறவே கஜுவன்னு சொல்லுவீங்க. பூரா ஸ்ரீலங்கா சுட்டது சுட்ட பழம் பண்ணுமா, சுடாத பழம் பண்ணுமா, சுட்டது போட போகிறோம். அதுவும் ஒரு அரை கப். ஆனால் முந்திரி பத்தல் போடல நாங்கள். முந்திரி பத்தல் போடல. அல்மண்ட் போடுவோம்னு பார்த்தா அல்மம் எடுக்கிறோம். முந்திரி பத்தல் பிடிக்காது. அதான் இல்லை ஒவ்வொரு போடுறவே மோஸ்ட்லி போடுறவே அதுக்கும் இதுக்கு தான் போடுறோம். கஜுவும் நாங்கள் பிஸ்தாச்சோவும் கஜுவும் போடுறோம். எங்கட மெயின் எங்கட ஒன் ஐடியா பிஸ்தாச்சோ போட்டால் மணியாக இருக்கும். லட்டு பிஸ்தாச்சோ ஸோ ஜம்மியாக இருக்கும். துபாய் சாக்லேட் மாதிரி லட்டு டாக்டர் செய்யுங்க பசிக்குது. சாப்பிடுவோம் போட உண்மையாகவே செய்தால் தான் சாப்பிடலாம். ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி கடையில் விற்குது. சூப்பர் ட்ரக் மாடலில் வாங்கினான். இது நல்ல இது பிஸ்தாச்சோ. இது நல்ல பிராண்ட். மொட்டில் இது போட இல்லையா? ஒளி சுட்டது மட்டும் பண்ணுவோம். இது வேண்டாம். இது எங்களோட சமையல் கடையில் விற்குது. ஊரில் இருந்து வந்தது ரோயல். இது நல்ல நல்ல. ஓகே, 3 ஏலக்காய் எடுக்க போகிறோம். சாப்பிட்டு முடிச்சிடுவோம் போல. வேலையால் வந்த செம்ம டயர்ட் பாசி சாப்பாடு பசிக்க கொஞ்சம் பட்டினா பசிக்க என்ன செய்யறது? லட்டு செய்தா அப்படி இருக்கும். லட்டு பசி சாப்பிட்ருவோம். என்ன நீங்கள் பார்க்க சட்டியில் கொண்டு போய் கொஞ்சம் பட்டி விட்டா நல்லா இருக்கும் போல. ஆனால் இப்படி சாப்பிடுதாங்க சாப்பிடலாம். சாப்பிடாது. ஆனால் அராப்காரங்க அந்த மஸ்கெட்டுகளுக்கெல்லாம் இந்த கஜு போடுறோம். என்ன 3 ஏலக்காய், சுகர். இப்போ நாங்கள் சுகர் 1 கப் எடுக்க போகிறோமா? அரை கப் சேம் என்ன? அது அரை கப் போடுறோம். இதை திம்பால் போடுற முடியா? இப்போ கச்சான் எடுத்த கப்லேயே எடுக்க போகிறோம். என்னப்பா? அரை கப் அளவு சுகர் எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் மோஸ்ட்லி என்ன செய்ய போகிறோம், அதுக்கு பதிலாக சுகருக்கு பதிலாக நாங்கள் டிம்பால் ஆட் பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கும். என்னப்பா? நாங்கள் டிம்பால் ஆட் பண்ணால் இன்னும் மோர் டேஸ்ட்டை கொடுக்கும், ஜம்மியை கொடுக்கும். அப்படி சொல்கிற மாதிரி இப்போ ஆட் பண்ண போகிறோம். இங்கே வேணுங்க நாங்கள் ஓரடி இங்கே ரவை வாங்கினாங்களே. என்னப்பா? வறுத்த ரவை நாங்கள் வறுத்தது என்ன? டோஸ்ட் பண்ணது நாங்கள் ஓரடி வறுத்ததுன்னா நாங்களும் பறக்கத்தான் போகிறோம். டக்கர் போட்டுட்டு நாங்கள் சாடியாக நெய்யில் செய்ய போகிறோம். அசத்த போகிறோம். ஏன்னு சொன்னால் நல்லா இருக்கும், இன்னும் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி செய்ய போகிறோம். டபுளாக பரத்தா அப்படி இருக்கும்.
டபுள் ரோஸ்ட் மேன். யா செம்மையாக இருக்கு. இப்போ வாங்க எல்லாம் நாங்கள் செய்து போட்டு நாங்கள் இப்போ செய்யும் போது காட்ட போகிறோம். நான் பிஸ்தாச்சோ தனியாக கஜினா தனியாக பிரிண்ட் செய்யவே இல்லை, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். மோஸ்ட்லி லட்டுக்கு இதுதான் போடுறது மோஸ்ட்லி. நாங்கள் பிஸ்தாச்சோ போட்டால் முடியாது. ஓகேங்க, நாங்கள் பார்க்கலாம், பட்டி போட்டு பார்க்கலாம். சரியா? நாங்கள் பட்டி வந்துருக்குறேன். இது கிரைண்டரில் அடிக்கலாம். கிரைண்டரில் அடித்தா கொஞ்சம் இதாக போயிடும், கொஞ்சம் மாவாயிடும். வித்தியாசம் கிரைண்டரில் அடிக்கலாம் போல, பீஸ் பீஸாக சங்கு மாதிரி வரும். கத்தியால் போட்டு போவேன், கொஞ்சம் கத்தியால் போட்டுக்கா இது நல்லா இருக்கும். சின்ன வயசு இந்த சண்டை இருந்துட்டு ஓடுறான். ஏன் என்ன நடக்குது? சன்ன லட்டு வேணுமா? கண்ணா லட்டு வேணும். கண்ணாக்கு லட்டு சின்ன ஆசையா லட்டு ஓடுறான் என் மைசன். எப்படி நின்றுட்டு ஓடுறான் என்னவோ, ஏன்னா சொந்தக்காரன் வந்த மாதிரி தான் ஆசைப்பட்ட சொல்ல. சரி இங்கே வேணுங்க. அப்படி கொஞ்சம் அந்த லிங்கம் பால்லையும் அந்த இது போடுவாங்க, அந்த கச்சான், நல்ல கச்சான், அந்த கஜு ரோஸ்ட் போடுவாங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் மணியாக இருக்குது, செம்மையாக இருக்கும். இது நான் போட்டு அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை. எங்கள் அப்பா மஸ்கேட் கிண்டுவார், அப்பா போடுறவர் தொதல் 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 அதாவது தொதல். நாங்கள் லட்டு கொட்டி பிள்ளையில செய்த தொதல் வர மஸ்கேட் வர அந்த பிடிச்சி வச்சு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் போடுது தண்ணியில். அதுக்காக கஸ்கொட்டை, முந்திரி வத்தல் எல்லாம் போட்டு தன்றது. ஆனால் குழம்போவில் தான் விற்கிறது அந்த சின்ன சின்ன பேக்கெட்டில். நாம் அந்த அந்த விட்டு சுட்டெல்லாம் விற்பாங்க அதோட. ஓகே இது பட்டியா அப்பாலாம் பட்டிட்டார். பார்ப்போம். லுக் அட் தட். எப்படி இருக்கு? என்ன கூட டான்ஸ் போட போகிறீங்களா? பாருங்க, லைட் எரிகிற மாதிரி இருக்காங்க. ஜூவில் கொஞ்சம் வெளிச்சம் வருது, இருட்டு வருது. உனக்கு காணுமா என்ன மாதிரி 3 வாய்ப்புக்கு காணுமாப்பா. என்ன நாங்கள் கொஞ்சம் குறைச்சி தான் செய்ய போகிறோம். ஏன்னு சொன்னால் மோஸ்ட்லி நீங்கள் நான் தான் சாப்பிட போயிடணும். எங்களோட குட்டி மக்கள் எல்லாம் சம்டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதுவும் அதால் கொஞ்சமாக செய்வோம். நாங்கள் பசு நெய் வாங்கினாங்க, சாமியான நெய். இப்போ நாங்கள் இதில் நாங்கள் செய்தோம்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் லட்டு. இப்போ இதுதான் தேவைக்கு இம்பார்ட்டன்ட் நெய் தான். சரியா? ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நாங்கள் இங்கே பாருங்க, எந்த கப்பில் நாங்கள் இது எடுத்தோமோ கச்சான், அந்த கப் அளவு தான் பால். என்னப்பா பால் எடுத்துருக்கோம், பசுப்பால். இளஞ்சூட்டில் நீங்கள் சூடு வாட்டி வைக்க வேணும், காய்ச்சி போட்டு வைக்க வேணும். இளஞ்சூடாக இருக்க வேணும். காய்ச்சின பால், திம்பால், நெய். சரியா? இவ்வளோ தான் தேவை. நாங்கள் இது செய்யும் போது பார்க்கலாம் என்னென்ன போடுறோம்னு சொல்லி. வாங்க போகலாம். நாங்கள் போகிறோம் கிச்சனுக்கு. சரியா? வாங்க போகலாம். பாருங்க, அடுப்பு மூட்டுவோம். இப்போ கொஞ்சம் சாடியான சூடு வந்து அதில் தண்ணி தன்மையெல்லாம் போகணும். இந்த பேப்பரால் வைப் பண்ணிட்டோம் மோரடி. என்ன கொஞ்சம் சூடு வந்த பிறகு தான் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் நெய். ஏன்னப்பா? ஓகேங்க, இப்போ நெய் எடுத்து கொண்டு வர பார்க்கலாம். நெய்யில் இந்த சட்டி கவனமாப்பா. ஐயோ, அதுவும் அப்பா செய்கிற வேலைக்கு கை முக்கியம். என்னப்பா, பிகில் கப்பு முக்கியம்ன்ற மாதிரி கை முக்கியம். அதுவும் அப்பா சும்மாவே எங்களுக்கு தெரிந்தானே, அப்பா கை இல்லாட்டி சரி. இதில் பாருங்க, ஒரு கப் அளவு நாங்கள் 2 கப் அளவு போடுவோம். சரியா? ஏன்னு சொன்னால் இந்த வறுத்த இதுலேயே நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் உப்புமா, இதுவும் ரவையும். ஓகே, உப்புமா தான் வருது. ரவை செய்தால் உப்புமா தான் வருது எனக்கு வாயிலேயே. எனக்கு தெரியா? சரி பாருங்கோ, உடனே போட்டுட்டு எடுக்க போனோம். சரியா? ஏனெண்டா ஒருடி நாங்கள் வறுத்தது என்ன டோஸ்ட் பண்ணது, அதால் நாங்கள் போட்டுட்டு டக்குன்னு எடுக்க போகிறோம். இந்த வட்டின குறுநல அதான் வட்டின குறுநல போடாமல் யா மோஸ்ட்லி நெய்யில் செய்தால் இன்னும் சாமியாக இருக்குமாப்பா. இது கொஞ்சம் கவனமாக இந்த சட்டி அப்படி நல்ல சட்டிங்க சுடும்.
இப்படி வடித்து பிறகு நாங்கள் எடுத்து இதுக்கு போட போகிறோம். ஓகே. போட்டுட்டு அந்த நெய்யிலேயே நாங்கள் ரவையை வதக்குவோம். நெய்க்கிலேயே வறுத்து தானே அளவு. இது ஆல்ரெடி நாங்கள் செய்தது தானே என்ன எரிஞ்சிடும். வறுத்தபடியாக நீங்கள் பேசுறது நெய் கொஞ்சம் ஃப்ளேவர் அடிக்கிறதுக்காக. அதுக்கான நீங்கள் கூட தீயை குறைச்சி விட்டு செய்யணும். ஏன்னு சொன்னால் டக்குன்னு எரிய வலிக்கட்டும். என்னப்பா எனக்கு ராக்குவோம். என்னப்பா மற்ற இது நல்ல இது இது குண்டால ஆகப்பேச்சு. இதோட ஈஸியாக எடுக்கலாம். அப்பா அப்பாவும் இதால் எடுக்கலான்னு சொல்லி வேறு கரண்ட் இதில் வேறு பார்த்தீங்களா. அப்படித்தான் அப்பா உங்களை காசு கிடைச்சா கிடைக்குமான்னு ஆசைப்படணும். சரியா சண்டையை கொடுக்காதுமா எல்லாரும் மட்டுமே செய்வீங்கல்ல. இல்லை இப்படி அக்கறையாக சொல்கிறேன் பேச. சரியா அப்படி இருக்கணும். சரியா செய்து போட்டு கண்ணா லட்டு சின்ன சாப்பிட வாரீங்களான்ட்டு கூப்பிட்றதா. ஓயா நாங்களாம் லட்டு மாய்த்து குழைச்சிக்குவோங்க நிற்கிறோமா. சரி இப்போ என்ன தண்ணி தாண்ட வரும். இனி நாங்கள் ரவை எடுத்துகிறோம். ரவையை வதக்க போகிறோம். இங்கே வாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது. இப்போ ஒரு கப் எடுத்தோன்னு உடனே போடக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் 3 கப் எடுக்கணும். வேணப்பா அதால் இந்த ரேயிலே நாங்கள் போட போகிறோம். சரியா ஒரு கப் 2 கப் ஓகே 3 கப். நெருப்பை தீயை குறைச்சி விடணும். என்ன எரிஞ்சிடும். ஒரு அடி நாங்கள் வறுத்தர்றப்ப வாங்கினாங்க. ஏ பாருங்க எப்படி இருக்கு. செம்மையாக இருக்கா. இதை போட்டோன்னே ரவை லட்டு வந்த மாதிரி கிடக்கப்பா. இதுக்கு பிறகு நாங்கள் அரைச்சி வச்சா சுகரை ஆட் பண்ணோம். மிக்சியில் கிரைண்டரில் போட்டு அடிக்கணும். டக்குன்னு அடிக்கலாம். சாலையாக வறுத்து கொண்டு இருக்க அரைச்சிட்டு வருவோம். இப்போ பாருங்க 3 ஏலக்காய் இப்போன்னு சொன்னேன்னா இப்போ அடிக்கும்போது சொல்லுவோமான்னு சொல்லிங்க. 3 ஏலக்காய், 1/2 கப் அளவு டிம்பால் நாங்கள் ஆட் பண்ணுறபடி அதுலேயும் சுகர் இருக்குது. என்ன இப்போ இங்கே பாருங்க 1/2 கப் அளவு சுகர், கொஞ்சம் பவுடராக வேறு அடிக்க போகிறோம் மிக்சரில் போட்டு. சரியா நாங்கள் எடுத்து வச்ச அளவு கப் அளவு அரைச்சாச்சு. அப்படிக்கு அதையும் ஆட் பண்ணுவோம். இதோடு நாங்கள் செய்ய நாங்கள் சுகர் மெல்ட் பண்ணி வரைக்க கொஞ்சம் ஈரத்தன்மை கொஞ்சம் பிறப்பாக்கும். அப்போ தான் லட்டு பிடிக்க சோமாக இருக்கும். ட்ரையாக இருந்தால் என்ன பிடிப்பீங்க, உளுந்து கொட்டு மேனப்பா. யா நாங்கள் டிம்பாலம் விட்டு பாலம் மேலே ஆட் பண்ண போகிறோம். யா பால் கூட விடக்கூடாது, கொஞ்சம் பிடிக்கும். அப்போ தான் பிடிக்க ஈஸி. இங்கே பாருங்க சுகர் போட்டோன்னேங்க வடிவஞ்சு ரவை வடிவம் அவிஞ்சு வருது. கொஞ்சம் தீயை குறைச்சி விட்டு எடுக்க வேணும். கூட்டினீங்கன்னா கஷ்டம். அப்பாவுக்கு சுட்டுட்டு இந்த சட்டிக்கு நல்லா மட்டும் சொன்னாங்க சுட்டுதுங்கோ, சுடுவது. நான் மோஸ்ட்லி அப்பாவுக்கு சொன்னேன்னா சுடுவோம், தொடாதுங்கன்னு சுட்டுட்டு சரி லட்டு செய்ய கவலையா அப்பாவுக்கு சுட்டுட்டேன்.
எனக்கானும் நீ என்ன டிம்பால் நாங்கள் டிம்பால் எடுத்துட்டோம் போட போகிறோம் எனக்கு வந்து டிம்பால் நாக்கி சாப்பிட ஆசை அதோட சேர்த்து அதை போடணுமாப்பா கச்சான் ஃபர்ஸ்ட் கச்சான் போடணும் கச்சான் ஓகே ஓ மை காட் ஓகே சரி போடுக்கொண்டு அப்பாவுக்கு சுட்டுட்டு சுப்பேஸ் எல்லாம் போடுறாங்க ஓகே அப்பா சாப்பிட்டு பிராண்ட் இவன் பார்த்தீங்களா ஏன்னு சொன்னால் அப்போ தானே டிம்பாலோட மிக்ஸ் பண்ணோம் யா நாங்கள் லேட்டர் போட்டால் கச்சான் ஒட்டுப்படாது முதல் நாங்கள் நெய்யில் வறுத்து போட்டு சுகரையும் போட்டு வறுத்து போட்டு வடிவா இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க வடியா இங்கே பாருங்க இங்கே போங்க இங்கே போங்க இங்கே வாங்க கிட்ட வந்து பாருங்க இங்கே இப்படி பேரும் ஓடும் ஓகே பிடுங்க உண்டை ஃபுல்லாவா யா ஒரு ஃபுல் டிம்பால் யா இது டிம்பாலோட விருப்பமாக இருக்கும் இப்போ அப்படி போடணும் எனக்கு கொஞ்சம் பால் போடவா யா கொஞ்சமா யா கொஞ்சம் விளம்பிடக்கூடாது இல்லையா எஸ் இப்போ சாப்பிட்டு உட்காந்துருக்கியா போடுறவியா அப்போ தான் கொஞ்சம் பிடிபட சுகம் ஒவ்வொரு ராகில் ஒரு மாதிரி செய்யணும் சிவமா இது இப்படி செய்ய விருப்பம் அப்பாவுக்கு பயமாக இருக்கு லட்டு மாய் வருது பார்க்கிங் எதாவது தானே முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கும் அப்படி இருக்கு பாருங்க கவனம் ஓகே நாங்கள் இப்போ என்ன கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் சரி அல்லாட்டு மாய் வந்திருக்கான்ட்டு ஓகே இங்கே வாங்க அப்படி வந்துட்டு பார்த்தீங்களா அப்படி வந்துட்டு நாங்கள் இனி பிடிக்க சரியாக இருக்கோம் பாருங்க டிம்பால் போட்டபடியாக நல்லா இருக்கேன் நான் உருண்டி நீ நெய்யும் போட்டபடியா இல்லை ஏன்னு சொன்னால் கூட செய்யக்கூடாது சாப்பிட மாட்டோம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் இதுலேயும் ஒரு கொஞ்சம் 30-40 அல்லாட்டு செய்யலாம் சின்னனா முதல்ல அந்த மாவார கரண்டி எல்லாம் இருக்குல்ல ஏன் அதில் தட்டு கரண்டி பிஃபோர் நாங்கள் கரண்டி வாரது ஊரில் அந்த மா எடுக்க ஓ அங்கர் மாவில் அப்படி வாரது இங்கே இல்லையப்பா கையால் செய்வோம் இப்போ நாங்கள் இங்கே பாருங்க சுகர் ரவால் அந்த சட்டிலேயே போடுவோம் என்னப்பா ஓகே எல்லாம் எடுத்து போட்டு இப்போ பாருங்க இப்படி வந்திருக்காண்டு சூப்பராக இருக்குது நாங்கள் இப்போ கிச்சனில் இருந்து இங்கே வந்துட்டோம் என்னப்பா 10 மினிட்ஸுக்குள்ளே லட்டு என்னப்பா லுக் பக்கர் செய்யலாம் இப்போ நாங்கள் இளஞ்சூட்டில் பிடிக்கணும் அப்புறம் கூட சூடன்னு சொன்னாலும் உங்களுக்கு கையில் பட்டுரும் சரியா கூட உறினாலும் கஷ்டம் பிடிபடாது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இங்கே பாருங்க ஹார்ட் ஷேப்பில் நாங்கள் இந்த பிளேட்டில் வைக்க போகிறோம்ப்பா பிடிச்ச உண்டு அதுக்கு சின்ன யா யா பாரு ரெண்டு அதுக்குள்ளே ஒரு கஜு வைப்பேன் சும்மா சர்ப்ரைஸாக நான் மோஸ்ட்லி இப்படி வைக்க ஆசை தாங்க அப்படிங்கிற பாதி உடைச்சிடுவா ஆல்ரெடி பாதி தான் லட்டு மாதி வருதா ஒய் சுமோல் அப்பா சுமோல் இதெல்லாம் கொஞ்சம் சொந்தக்காரன் டிக்கி டிக்கன்னு பிடிக்குவானோ அந்த கல்யாணம் இருக்கலாம் இங்கே எப்படி இருக்கு பாருங்க சரியா
மோஸ்ட்லி இப்படி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பிடிக்க போகிறோம். சோமதி இருந்தால் சரி வராது, சோமதிக்கு இருந்தால் வேலை ஓடாது. இதுதான் மெயின். முதல் நாங்கள் இப்படி இறுக்கி பிடிக்கணும். அப்போ அங்கே காயில் இப்படி அமர்த்தி பிடிக்கணும். கொஞ்சம் நெய்யெல்லாம் அப்படியே திரைஞ்சு வரணும். சரியா? ஓகேங்க. இப்போ எல்லாம் உருட்டி போட்டு காட்ட போகிறோம். சரியா? பாதி உருட்டிட்ட மட்டும் காட்டுவோம். இப்போ வாங்க, உருட்ட விருப்பமா ஹெல்ப் பண்ணா வாங்க. எப்படி இருக்கு? நாங்க இந்த ஆத்துக்கார Look at that. உண்மையாவே 2-3 பேர் இருந்தால் தான் சிரிக்கலாம் வேணப்பா. இல்லை அப்போ தான் லட்டம் டக்குன்னு இறுகிடும். வேணே டக்கு டக்குன்னு பிடிக்கும். அப்பா look at that. Look அப்பா, look. see அப்பா எப்படி இருக்கு பாருங்க. இங்கே காட்டுங்க இருக்கா. இங்கே வாங்க, இங்கே வாங்க, ஓடி வாங்க பார்க்க. எப்படி இருக்கு? செமையா இருக்கா? காய்ச்சான எல்லாம் தெரிஞ்சு இங்கே எந்த மகன் கண்டைக்கு வாடா அப்போ பிடிக்க காமராஜ் சொன்னாங்க. என்னப்பா எந்த மகனை பார்க்க போல மணிக்கிறான், சந்த சிரிக்கிறானுங்க எங்களை பார்த்துமே. எங்களை பார்க்க கொஞ்சம் லூஸ் நினைக்கிறான் போலன்னு. என்னடா மாமி அம்மா அம்மா அப்பா வேலை செம்மையான டயர்டில் வந்து இந்த வேலையில் அஞ்சு நிற்கிறேன் வேண்டாம். ஹார்ட் நாங்கள் எப்பயும் ஓடிக்கொண்டே இருக்கணும். என்னப்பா விடாம வச்சு அப்போ இங்கே வாங்க. லட்டு எப்படி இருக்கு? இங்கே எப்படி வேறுங்க சன் காட்டுங்க. எப்படி இருக்கு? கணக்கு ஏன்னு சொன்னால் மோஸ்ட்லி ஒரு தடவை மீட் பண்ண மாட்டேன். எங்களோட வீட்டில் மோஸ்ட்லி பைசி பைசி விருப்பம் பைசின்னு போட்டு செய்வோம். ஏதா வடை சுடுவோங்க சாப்பிடினா நல்லா ஸ்வீட் பலகாரம் பண்ணு சாப்பிட மாட்டேனவங்க. நான் செய்து நான் தனியாக சாப்பிடலாங்க. இப்போ எல்லாரும் ஸ்வீட்டை கொஞ்சம் குறைக்கிறேன். ஸ்வீட் பிடிக்கிறது ரொம்ப பாட்டு இல்லை, உண்மையாகவே எனக்கு விருப்பம். ஆனால் நான் மட்டும் சாப்பிடுவோம், நான் மட்டும் சாப்பிடுவோம் மட்டும் விட்டுட்டேன். நேச்சுரல் ஸ்வீட்டு சாப்பிடணும். மற்றது இந்த சுகர்ண்ட ஸ்வீட் முந்தி பலகாரங்கள் சாப்பிடுவோம். இப்போ சுகர்ண்ட ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடலாம். இந்த அச்சு பலகாரம் சாப்பிடலாம், ஆனால் ஃபண்ணுக்கு சாப்பிடலாம் இருந்துட்டு. அதெல்லாம் இந்த சீனியை கரைச்சி ஊற்றுக்கிற வித்தியாசமானது. அப்பா லட்டை செய்து போட்டு லட்டை செய்து போட்டு சொல்லக்கூடாதுங்கப்பா. எங்கடாப்பா இனிப்பை சொல்கிறேன் சாப்பிடுவோம் தானே. இல்லைங்க, மோஸ்ட்லி இருந்துட்டு நாங்கள் ஸ்வீட் செய்து சாப்பிடலாம். அப்போ நல்லா இருக்கும். நடுவில் பைசி பைசின்னு இருக்கக்கூடாது, உடம்புக்கும் கூடாது. ஒரு ஃபண்ணுக்கு செய்து சாப்பிடலாம். என்ன பாருங்க இப்படி செய்தோனேங்க. இது கொஞ்சம் சர்க்கஸ்மாய் ஏன்னா இது மாய் இப்போ பம்பரமாய் வந்துட்டு கீழே கொஞ்சம் பதிவு மேலே ஒன்று அப்படி இருக்கு. இங்கே எல்லா இடம் காய்ச்சாங்க சான். என்ன செய்கிறவங்க எல்லாத்தையும் சிவமதி கத்தி ஒன்றும் செய்யப்படு. மகனை காட்டுங்கன்னு சொல்ல மகன் ன்றான். அங்கே டோட்டரை காட்டுங்கன்னா ன்றான். கூவியப்பி கூவியப்பி அப்பா இதில் அப்படி விட வைக்க போகிறேன். நைஸ்லையா ஒட்டும் போல லட்டுடா காஞ்சி தானே அப்படி தானே லட்டு கடிக்க சந்தேகம் பண்ணுறேன் நாம அது ஓகே ஓகே சரியா வடிவா பிடி வாட்டிட்டுதுங்கோ. இப்போ நாங்கள் சேவ் பண்ணுறோம். சீமெந்து போட்டு எஸ் சைனிங் என்ன தான் லுக்கிங் குட்டாக இருக்குது. இப்போ எந்த பிள்ளையில என்ன நடக்குன்னு தெரியா? சரியா என்ன கோம்பக்கன்னு சொல்லிட்டு இருக்குன்னா நாங்களும் கூப்பிடையில வந்து பார்க்க போயிடும். வா வண்ட போயிடும். கனடா லைஃப் திஸ் கனடா லைஃப் ஏன் எங்களுக்கு என்ன என்றாம ஒன்று ஒரு நேரம் இல்லைங்க ஜோமாதிக்கு. அப்பா நல்ல ஒரு காத்துக்கார கிடைச்சபடி ஏன்னப்பா
பக்கத்தில் வந்து சிரிச்சு கொண்டு என்னோட சேர்த்து உருட்டுறாரு லட்டு ஏன்னாப்பா லட்டு சரி சோமையோமைக்கா பண்ணுவேன் இங்கே பார்த்தீங்களா அப்பா சாப்பிட முடிஞ்சா ஏன் அப்பா சாப்பிட முடிஞ்சா எனக்கு லட்டு கொடுக்க மாட்டேன் ஓகே கச்சான் மட்டும் காணும் நான் தான் கச்சான் இருப்போம் சுட்டுறதுனால குழம்பு ஏர்போர்ட்டில் எல்லாமே இருக்கு பாருங்க அங்கே வாங்க இங்கே வாங்கலாம் நான் அங்கே வாங்கி கஷ்டம் தான் அங்கே வாங்கிட்ட கனகாசு ஊரில் நாங்களும் தான் ஊரில் இருக்கே வாங்க கஷ்டப்படுறாங்க அப்போ அதைத்தான் சொல்கிறோம் என்ன இப்போ அதை விட விலையப்பா விலை கூடி யா பிஃபோரே இது வாங்குற கஷ்டப்பட்டு சொன்னால் இப்போ அப்படி இருக்கும் இப்போ எல்லாம் மோஸ்ட்லி புக்கைக்கு நெய் விடவே வரும் வேண்டி நம்ம இங்கே வேறுங்க இது லவ் மாதிரி வெள்ளை மேனசுள்ள ஆக்களுக்கு சின்ன பிள்ளைகள் மோஸ்ட்லி கள்ளங்காப்படம் இல்லாத ஆக்களுக்கு கிளியர் கிடையாது என்னப்பா லவ்னு சொன்னால் எங்கட குட்டிமா கடைக்குட்டி சரியா அவள் வந்து பார்க்க போகிறோம் வாவன்னு சொல்ல எங்கே போனீங்கன்னு கேட்போம் சரியா சரிங்க எல்லாம் காட்டிட்டு பிச்சு காட்ட போகிறப்ப நாங்களே எல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு சூப்பராக எல்லாம் செய்தாச்சு சூப்பராக செய்தாச்சு நாங்கள் இந்த காட்சி பிளேட்லேயே நாங்கள் இப்படி அடுக்குவோம் என்னப்பா மோஸ்ட்லி இப்படி காட் ஷேப்பில் இப்படி வருது $32 32 லட்டு வந்திருக்கு 3 கப்பில் மற்றது 3 கப்பு மற்றது அரை கப்பு அப்போண்டா அரை கப்பு முந்திரி வத்தல் அரை கப்பு பிஸ்தாச்சோ அரை கப்பு முந்திரி வத்தல் நாங்கள் போடல முந்திரி தான் சொல்லிது முந்திரி வத்தல் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நாங்கள் அதை நீக்கி விட்டோம் மோஸ்ட்லி கோகோனட்டும் ஆட் பண்ணுறவே கோகோனட் நாங்கள் கொஞ்சம் ட்ரை ஆன கோகோனட் போடலாம் வித்தியாசம் போடல அது நாங்கள் இது ஃப்ரெஷ்ஷாக போடக்கூடாது ஃப்ரெஷ் போட்டோம்னு சொன்னால் தெரியுமா பழதாக போடும் புளிச்சு அப்படி இருக்கும் சம்பளம் அப்படி இருக்கும் புளிச்சு மணக்கு மேலே 2-3 நாள் அதே மாதிரி கெட்டு போயிடும் ஃப்ரோசன் இல்லை காஞ்சது தான் அந்த பவுடர் மாதிரி ஆக்கிட்டு ஆனால் உண்மையான பேசிக் லட்டண்டா முந்திரி வத்தலும் கஜுவும் போட்டு தான் செய்கிறது அதை லட்டை வச்சு நீங்கள் ஒரு ஆக்கள் ஐடியா போட்டு எல்லாம் செய்கிறீங்க அன்றைக்கு எங்கள் மெயின் லட்டு ஓகே பிஸ்தாச்சோ போட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க பார்த்தீங்களா லட்டு வேணும் லட்டு அப்படி இருக்கு எஸ் ஃபேமிலி இந்த ஹார்ட் மாதிரி இருக்கா எஸ் ஃபேமிலின்னு சொன்னால் எல்லாரும் எங்கட பிள்ளைகள் எங்கட அப்பா எல்லாரும் தான் எஸ் ஃபேமிலி சும்மா மாட்டோம் வாங்கோ நீங்களும் சாப்பிட வரங்க அப்படி இருக்கு மோஸ்ட்லி மதி கொண்டே வேலையிடத்தை மட்டும் சாப்பிட போகிறேன் வேலையிடத்தில் சாப்பிட்றோங்க நான் வெளில அப்புறம் கொடுக்க போகிறேன் மதி சாப்பிடு அவ்வளோ ஏன்னா நாங்கள் செய்கிறத விட மெட்டாக்கள் சாப்பிட்றத பார்க்கத்தான் எனக்கு விருப்பம் சந்தோஷமா சொல்லிவினா இல்லையாப்பா அவை கொடுக்க நல்லா இருக்குமா அவை கொடுத்துக்க நீ ஜம்மின்னு சொல்லிக்க சமைக்கிறாங்க ஒரு ஹாப்பியப்பா அது ஒரு ஹாப்பி அதுவும் சோமதிக்கு இதுதான் வேலை தெரியுதான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல சோமதி சாப்பிடவும் மாட்டுது சாப்பிட்டு ஆக்கள் சொந்தக்கார போனாலும் சாப்பிட்ட பிளேட்டை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன் அப்பா பேசினா தான் சாப்பிடுவோம் அஞ்சு பாருங்க அப்படி இருக்கு ஒலிம்பியாச்சு எனக்கு கொஞ்சத்தில் நல்ல இதாகிடுமேப்பா அப்படி இருக்கு பார்த்தீங்களா எப்படி சுகர் கொஞ்சம் காஞ்சா அப்படி இருக்கும் இறுகி வடிவாக வரைஞ்சி வாங்க மெல்ட் ஆகிக்க பிடிக்கலாம் இல்லை அப்புறம் மண்டையில் இறங்கி மண்டை உடைக்க ஓகே பார்க்கலாம் கத்தரிச்சு கொண்ட லவ் குட்டி மாங்கடவா குட்டிமா லவ் வந்துட்டா என்ன சொல்றீங்க அக்காவில் ப்ளே பண்ணீங்க ஓகே சாலிக்கா அப்படி இருக்கு ட்ரை பண்ணுங்க
பிள்ளைக்கு எது விருப்பம்? அப்போ அப்பாவுக்கு வச்ச பெசலே எடுத்துட்டாள் அவ்வளோ சேம. இல்லை இல்லை ஆ யம்மியா யா நான் கொய்யாப்பழம் சாப்பிடுவேன். ஜம்மி ஜம்மி ஸ்வீட் பிள்ளைக்கு பிடிக்கும். சாக்லேட் மயமா மேக் பண்ணது நல்லா இருக்கா? நான் கொய்யாப்பழம் வாங்கினேன். குட்டிமா பாருங்க சாப்பிட முடியும். விருப்பம் லாவ்லோ இன்றைக்கு லாவ்லோவோ ஜாச்சியா? ஏன்னா சின்ன பிள்ளைய சொன்னால் உண்மையாகவே நல்லா இருக்கிறது தான். ஏன்னா பிடிக்கலன்னு சொன்னால் கொய்யாப்பழம் சாப்பிடு. ஓ அதுக்கானதான் எங்கடாப்பா சாப்பிட மாச பிளான். ஏன்னா கொய்யாப்பழம் இருக்காது எங்கடாப்பா கொய்யாப்பழம்னா காணும் என்னப்பா? அப்படி கொய்யாப்பழம் நல்லா ஸ்பைஸ்லாம் எல்லாம் வாங்கினாங்க. நல்ல கொய்யாப்பழம் பண்ணால் உடனே சாப்பிடும். பிடிச்சி வச்சா தண்டிடும் உடனே சாப்பிட நல்லா இருக்கும். சாலிக்காவும் விருப்பம், லவ்லாவுக்கும் விருப்பம். லவ்லாவும் எங்களோட மோஸ்ட்லி எங்களோட டைமை கடக்கிறது யார்? லாவ்லா. ஏன்னு சொன்னால் அவள் கடைக்குட்டி என்னபடியா ஏன்னா குட்டி மாண்டபடியா அவள் அம்பளந்தனா அக்காவோட சேர்ந்து இங்கே வீட்டை எங்கேயும் போகிறேன் எங்கட விட்டு வித்தியாசம். வீட்டிலே இருந்து கேம் விளாட்றோம். வெளியால் ஒரு கிழமையே போகிறையில வீட்டை ரெண்டு கேம் விளாட்றது அக்கா தங்கச்சி அடி ஓடுறது அதை பார்த்துட்டு எச் ஃபேமிலி அப்பாவும் நாங்கள் வெளியில் ஓடுறது. நல்ல மூளை என்ன கொய்யாப்பழத்தை சாப்பிட லட்டு சாப்பிட அப்படி கலர் வந்தால் இல்லை கொய்யாப்பழம். அப்போ கொய்யாப்பழம் உங்களை பண்ணி சீக்கணும் இந்த கலர் அடிக்கும். அப்படியோ பச்சை கொய்யா நல்லா பச்சைன்னா கூட கொஞ்சம் லைட்டான அஞ்சா குருத்து பச்சைமாக இருக்கும் வேணா பழுத்து சர்வத்துக்கு வந்துட்டேன். ஏன்னு சொன்னால் அவர் கொய்யாப்பழம் சாப்பிட கதை வேற ஆச்சரியோ. அவர் சொன்ன கொய்யாப்பழம் விருப்பமுங்க கொய்யாப்பழ பிரியர் பிரியர் என்னப்பா ஊரில் போனால் மரத்தில் இருக்குது. யா கொய்யாப்பழம் கொழும்புலாம் போட்டு தூளெல்லாம் போட்டு வித்தியாசம் பண்ணி இருக்கு. ஓகேங்க ஆமாம் லட்டு இங்கே பாருங்க லட்டெல்லாம் மேக் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்பா கொய்யாப்பழம் சாப்பிடுவேன். இப்போ நான் கொய்யாப்பழம் சாப்பிடுறேன் நான் தான் கேமராமேன் சரியா கேமராமேன். இப்போ எனக்கு கொய்யாப்பழம் சாப்பிட இல்லையாப்பா எனக்கு அம்மா கண்ட ஒரு அடி வட்டி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க ஒரு அடி வச்சுக்கிறேன் நானும் சாப்பிட்டுட்டு லட்டு சாப்பிடுவேன். எனக்கு தூள் போட்டு சாப்பிட ஆசைப்பா. தூள் உப்பு மிளகு தூள் போடக்கூடாது. மிளகும் உப்பும் போடும். நான் குழம்புல அப்படி இல்லை தூள் இல்லை கொஞ்சம் தூள் போடணும். மிளகும் உப்பும் தான் தூளும் போடலாம் கொஞ்சம் கூட ஆம்பிள்ளாங்காய்க்கு தூளும் தூளும் உப்பும் போடுறது வித்தியாசமாக இருக்கும். மிளகும் உப்பும் போடுறது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எனக்கு மோஸ்ட்லி வெட்டி சாப்பிட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படியே ஒன்றை வாங்கி அவங்க ஒன்று சாப்பிட்ருவோம். வெட்டி சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை கடிச்சு சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட். ஓ எனக்கும் ஆசை வேறு வேறு காரணம் நாங்கள் இந்த வீட்டை என்னடா மாதிரி இப்படி சொல்கிறான்னு நிற்கக்கூடாது. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் என்ன கடிச்சு சாப்பிட்றது ஒரு ஃபீல் இல்லை அப்படி குட்டியம்மா சரிதான். இப்போ லட்டு சாப்பிடுவோம். இப்போ உங்களுக்கு கொய்யாப்பழ சச்சங்க ஓகேண்ணா எனக்கு கச்சான் தெரியணும். இங்கே வரணும் கொஞ்சம் முழுகலாம் நல்லா இருக்கும். லேட்டாக லட்டு இது வருதுதானேப்பா ஃப்ளேவர் சூடாகாத ஃப்ளேவர் எல்லாம் ஏலக்காயம் போட்டபடியே செம்மையான வாசமாக இருக்கு. ஏன்னா போடுவோம் அந்த இதுக்கும் செம்மையான ஃப்ளேவர் அடிக்குது உண்மையா. பிக்காட்டும் சேர்ந்து படிக்க துபாய் சாக்லேட்டுகள் வாங்கினேன். எங்கட இனிப்பிலேயே பிஸ்தாச்சோவை போட்டுட்டு சாப்பிடுமா. மஸ்கெட்டுக்கு போடலாம் இதுக்கு போடலாம் கொஞ்சம் படும் நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த காணொலி பிடிச்சிருக்குமான்னு நம்பிக்கொண்டேன். என்னப்பா லட்டு செய்த காணொலி என்ன ஆகியோ இங்கே டல்ட்டு பாருங்க
கதைக்கு டொம்முன்னு விழுந்து இங்கே பாருங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்பிக்கொண்டு நாங்கள் நெக்ஸ்ட் காணொலிக்கு சந்திப்போம். என்னடா லட்டு தானன்னு சொல்லாமல் என்னம்மா எதுவும் ஈஸியில் நீங்களும் செய்து பாருங்கோ. இருந்தது ஏதாவது தீபாவளி பஞ்சரன்னு சொன்னால் செய்து சாப்பிடுங்கோ. உங்களோட விட்ட ஃபேமிலி யார் இருந்தாலும் செய்யலாம். என்னப்பா கண்டிப்பாக பிடிக்க மாட்டோம் உங்களை நம்பிக்கொண்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம். பார்ப்போம். பார்த்துக்கொண்டும் பார்க்காத மாதிரி இருக்காதுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் அடிங்க. நமத்துங்கோ. பாய்.